எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட 2 கேள்விகள் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வரி விதிப்பின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை மைய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே பகிர்வு செய்வதை யார் முடிவு செய்வது? இதை தான் நிதிக்குழு. நிதிக்குழுவோட டியூட்டி தான் வரி விதிப்பின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை 2 அரசுக்கும் பிரித்து கொடுப்பது. கீழ்கண்டவர்களில் எவர் இந்திய நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்ததில்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜி. இவர் நிதி அமைச்சராக இருந்திருப்பார். சரிங்களா? எந்த டைம்லனா 1982லேருந்து 84, அப்புறம் இப்போது 2009 டு 2012 வரைக்கும் இருந்திருப்பார் நிதி அமைச்சராக. ஆனால் நிதி ஆணைய தலைவராக இருந்ததில்லை. இவர் மகாவீர் தியாகி 5வது நிதிக்குழுவின் தலைவர், சி ரங்கராஜன் 12வது நிதிக்குழுவின் தலைவராக இருந்திருப்பார், பிரம்மானந்த ரெட்டி 6வது நிதிக்குழுவின் தலைவராக இருந்திருப்பார். இவர் 13வது குடியரசுத் தலைவராக அப்புறம் தேர்ந்தெடுத்திருக்கப்பட்டிருப்பார். யார்? பிரணாப் முகர்ஜி. நிதி அமைச்சராக பிரசிடெண்ட்டாக தேர்வு செய்யப்பட்டிருப்பார். ஆனால் நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்ததில்லை. தேங்க்யூ.